நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நம்ம அடையாம அப்படியே கிளம்பி போயிரும். அது ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு 30-40 வருஷம். எவ்வளவு சீக்கிரமாக ஒரு சொல் நமக்கானதாக இருந்து காத்திருந்து வருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி பாட்டு உண்டு. சூரியனுக்காக பூமி தவிக்கிறது, பூமிக்காக நிலவு தவிக்கிறது. பானியுமே சீப்பு ஜெய்சி பியாசி ஹர ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் தண்ணீருக்குள் இருக்கும் சிப்பி போல் தகித்து கிடக்கிறது. அது தண்ணீரில் தான் இருக்கிறது. ஆனால் அதன் தாகம் தீர்க்கக்கூடிய துளி அந்த தண்ணீரில் இல்லை. பூந்து சுப்பே கிசு பாதல் மே கொய் ஜானேனா என்கின்ற ஒரு பழங்கால பாட்டு. அந்த சிப்பியினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது என்று யாரால் சொல்ல முடியும் என்று அந்த நாட்டுப்புற பாட்டு சொல்லும். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவல் இரண்டாவது விஷயம்தான். முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா? இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா? இன்றிலிருந்து பல ஆண்டுகள் இருக்கும். எப்படி ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்றாடம் தினசரி வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் ஒரு கருத்து வந்து சேர்ந்தது. எல்லோரும் தான் வாசித்திருப்பீர்கள். ஆனால் என்ன ஒரு சூட்சுமம் தெரியுமா? அறிவு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அதில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, ஒளி ஊற்றக்கூடிய ஒரு சிறு காரியத்தை, ஒரு சிறு ரசவாதத்தை இந்த அரை மணித்தியாலும் நான் செய்ய போகிறேன். எல்லோரும் தான் வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த சொல் எந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அந்த சொல் அந்த நிலையில் நமக்கு புரிகிறது? நான் தினத்தந்திய வாசிட்டு இருக்கேன். அதுல நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த சொல் எப்படிப்பட்ட சொல். ஒருத்தர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். இதுதான் மேட்டர், செய்தி இதுதான். அது பாருங்க, புத்தியில ஒரு வெளிச்சம் பாய்ச்சுற மாதிரி எப்படி வந்து சேருது பாருங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும் இங்க இருக்கிறவங்க. இந்த 2 கொடை இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. ஒரு 100 பேரையாவது மறைக்குது அந்த கொடை. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்காத யாரோ ஒருவருக்காக அதை வைத்திருக்கிறீர்கள். வந்து பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றவர்களை அது மறைக்கிறது என்றால் அது நியாயம் இல்லை தானே? அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனைனா, விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு. என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது. why not கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது, இது 2 தான் சாக்ரட்டிஸ். இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும். ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும், ஏன் இப்படி இருக்க கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான், தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி வரும். அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா, அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்துதான் சாவடிக்க போறாங்க. விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார், நடந்துகிட்டே இருக்க. அப்போ அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க. அவர் எப்படி எழுதினார், சும்மா துணுக்குதான் அது. ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு தர பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது, மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயா அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய். அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், இந்த 2 வரியும் மிஸ் பண்ணிடாதீங்க. சாக்ரட்டிஸ் சொன்னதுதான். ஓ அப்படியா, என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது, நீ எனக்கு கற்று தருவாயா? சிரித்துக்கொண்டே அந்த கைதி சொன்னானே, சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் அந்த பதில் என்ன தெரியுமா? இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம். அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? ஒரு புக்கு எழுதியிருக்க. நான் அதை இவர் இல்லாத மேடைகளில், புத்தக கண்காட்சிகளில், திருவிழாக்களில் சொல்வது வழக்கம். இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு 50 ஆண்டுகள் அறிவு தேவைப்படும். மூளைக்குள் சுற்றுலா, ஒரு சுற்றுலா என்ற ஒரு புத்தகம் முடிந்தால் படித்து கடந்து விடுங்க.
வைய தலைமை கொள்னு எழுதுறாருங்க ஒரு புத்தகத்தை. சாதாரணமாக சொல்லுகிறார். இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது. அதனால் தான் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுது.